வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே வந்து எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே வந்து ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் வந்து ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் வந்து நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி வந்து இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் வந்து எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு வந்து குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் வந்து கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் வந்து நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்கு, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் வந்து நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது வந்து நிறைய பேருக்கு வந்து சூட்டபிள் ஆகும். அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் வந்து சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு தொழில்காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வருகிறார். ஸோ உச்ச குருவாகவும் வருகிறார், அதிசாரமாக போகிறாரு, வக்ரமாக போகிறார், இதெல்லாம் ஓகே. பட் எப்படிப்பட்டவர் அவர்? சூப்பராக வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் புது புது முயற்சிகள்னால் உங்களுக்கு வந்து பண வரவு. ஒரு குரு மாறுவதற்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மாதங்களுக்கு உண்டாக அந்த பலனை கொடுப்பார். அப்போது ஓகே. ஸோ இப்போ என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு பணம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே ஒரு பேங்க் லோன் கிடைக்கும். ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, அது வந்து இப்போ கிடைக்க போகுது. ஒன்று, புது புது தொழில் முயற்சிகள் நீங்கள் பண்ண போகிறீங்க. புது புது தொழில் முயற்சிகள் அப்படின்னு சொல்ல போனால் இப்போ வந்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்கும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா பேசி ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்ககிட்ட வந்து பேசவே முடியாது, ஏன்னா புத்தி இல்லையா. ரொம்ப டெக்னிக்கலாக வந்து உங்களோட லைஃப்பை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டே போவீங்க. உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் தாழ்வு எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு தாழ்வான ஒரு டைமில் வந்து உங்களுடைய புத்தி உங்களுக்கு இன்னுமே ஷார்ப்பாக வேலை செய்யும். நம்ம எதனால் தோத்தோம் அப்படிங்கிறது அதை வந்து ஒரு லாஜிக்கலாக நீங்கள் வந்து திங்க் பண்ணி அதை வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னு சொல்ல போனால் அதில் வந்து ஒரு மிதுனமும் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்துக்கு வந்து ஒரு பண வரவு நல்லா இருக்க போகுது. அப்போ வந்து நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மிதுனம் எப்போவுமே வந்து ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. நம்ம இதை பண்ணணும், இதை கால்குலேட்டிவாக பண்ணணும், ஒரு பிளானிங்கில் பண்ணணும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அப்போது வந்து உங்களுடைய 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள், இப்போ வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு கடன் இருக்குது அப்படின்னா 6, 8 அப்படின்னு ஏதாவது ஒரு உடம்பு ரீதியான, அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு பிரச்சனைகள் இருந்திருக்கும், கண் ப்ராப்ளம் இருந்திருக்கும், நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பீங்க.
இதெல்லாமே வந்து அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். அடிவயிறு பிரச்சனை, ஒரு சில பேர்த்துக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து கடந்த ஒரு 1 to 2 வருஷத்தில் சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஷோல்டர் பெயின், காது பெயின், இதெல்லாமே கண்டிப்பாக இருந்திருக்கும். மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து பதிவிடலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஹெல்த் ரீதியான ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ சரியாக போகுது. இப்போ ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ குரு பகவான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ குரு பார்வை வந்து உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குது, 8ஆம் வீட்டை பார்க்குது, 10ஆம் வீட்டை பார்க்கும்போது பொதுவாக குரு பார்வை உங்களுக்கு யார், அவர் எங்கே இருக்கார், எங்கிருந்து அந்த பார்வையை செலுத்துகிறாரு, கோச்சாரங்கள் அது சுயஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த 6ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடனை முடிப்பீங்க, இன்னொரு கடன் வாங்குவீங்க. ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்க்குறாருன்னு தான் அங்கே விஷயமே. உடனே குரு பார்த்தா எனக்கு கடன் தீந்துரும்னு மட்டும் நினைக்காதீங்க, அது மட்டும் இல்லை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு உண்மை, இது வந்து இப்படி தான் நடக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க குரு பார்க்குது உனக்கு இந்த மாதம் இந்த வருஷத்தில் கடன் தீரப்போகுது அப்படிவாங்க. நம்ம அமைதியாகவே இருக்க மாட்டோம். இந்த மிதுன லக்னக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கடனை முடிப்பீங்க, குரு முடித்து திருப்பி வாங்க வைப்பார். ஏன்னா 6, 8 இல்லாட்டி வந்து உங்களுக்கு அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையை போய் கொடுத்துரும். அப்போ அதிர்ஷ்டங்கள் அதன் மூலியமாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். வெளிநாடு செல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து அப்ராட் நிறைய ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து ஒரு வேளை வந்து எனக்கு அப்ராட் இல்லை, எங்கிட்ட வந்து பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா அழகாக இந்தியாவுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு வேலையாக. நார்மல் ஃப்ளைட்டோட ட்ராவல்ஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து NH ட்ராவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ ரொம்ப லாங் பயணம். இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க் ரீதியான, டாக்குமெண்ட்ஸ் ரீதியான இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. கையெழுத்து போடுறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன கையெழுத்து அப்படின்னா, இப்போ புதுசாக வந்து ஏதாவது ஒன்று வாங்குறீங்க, ஒரு லோன் வாங்குறீங்கன்னா அதுக்கான ஒரு டாக்குமெண்டேஷன், சிக்னேச்சர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சம்பவங்கள் நிறைய நடக்க போகுது. ஓகே, இப்போ குரு பார்க்குது, நமக்கு வந்து எல்லாமே சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதர் கிரகங்களும் இருக்குது. இன்னொன்று, உங்களுடைய கரெக்டாக 7ஆம் பார்வையை சனி 10ஆம் பார்வையாக வேறு பார்க்குறாரு. அப்போது கடன் வாங்கும்போது நமக்கு நேரம் நல்லா இருக்குது, ஓகே நமக்கு சூப்பராக இருக்க போகுது, நம்ம என்ன வேணால் சாதிக்கலாம், என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு வாங்கலாம் அப்படின்னு மட்டும் இறங்கிடாதீங்க. எப்போவுமே வந்து மிதுனத்துக்கு வந்து அது ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு தைரியம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே நடக்கும், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பட் அளவுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா, மனைவி மூலியமாக ஒரு விஷயங்கள், அவங்க மூலியமாக ஒரு சொத்து, கடந்த ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவியோட சொத்து, மனைவி வீட்டின் சொத்து உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து குரு பார்க்குறாரு இல்லைங்களா. அப்போது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கர்ம சனிங்கிற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் வந்து தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா மூடி இருப்பீங்க, ஓகே வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. பட் அந்த குரு பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா அடுத்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி உங்களுடைய லைஃப்பில் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் வைஸ் ஆஃப் நீங்கள் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம இந்த மூவ் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் 100% ஆகும். ஆனால் அதை வந்து ஒரு அளவாக வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறேன். எடுத்தோடனே வந்து ஒரு 50 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணுங்கள், அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அதோட ஐடியாஸு அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதெல்லாமே வந்து ஆல் தி பெஸ்ட், ரொம்ப நல்லா பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்க போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னால நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது, எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும்.
யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுயஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.